என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கணும்னு என்னை வச்சு கார்பன் காப்பி பண்ண சொல்லுவார். அவருக்கு அதை எழுதி எழுதி நகல் எடுத்து எடுத்து எனக்குள்ளே தமிழில் ஒரு பற்றும் எழுதணுங்கிற ஆர்வமும் ஏற்பட்டது. 200க்கும் மேற்பட்ட விருதுகள். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அதனால என்றைக்குமே நம்ம கடைசி வரைக்கும் படிச்சுட்டே தான் இருக்கணும். எழுத்து பயணம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அதுல இருந்து அப்படியே எக்ஸ்ட்ரீம் வெவ்வேறு மாதிரி இருக்குல்ல இந்த இன்டீரியர் டிசைன் அப்படிங்கிறது. அங்கிருந்து இங்க ஆர்வம் வந்ததுக்கு என்ன காரணம்? அதாவது அப்பா மூலமாக எழுத்துத்துறையில் வந்தேன் அப்படின்னா அம்மா மூலமா இன்டீரியர் டெக்கரேஷன் படித்தேன். என்னென்ன பொருட்களை பயன்படுத்தி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எவ்வளவு அழகாக அவங்களுடைய கிச்சனை அமைச்சுக்கலாம்? நாம் எம்பி பொருட்களை எடுக்கும்போது அது நம்மால் ஈஸியாக எம்புற அளவுக்கும், அதே சமயம் குனியும் போது நமக்கு உடல்நிலை பாதிக்காத அளவுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியும் நாமே நம்ம கிச்சனை அமைச்சுக்கணும். வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பேசுபொருள் நிகழ்ச்சியில் நம்மிடையே சிறப்பு விருந்தினராக வீற்றிருப்பவர் டாக்டர் சரஸ்வதி சீனிவாசன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ எனக்கு இந்த நிகழ்ச்சியை எங்க இருந்து தொடங்குறதுன்னே தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, ரைட்டர், எஜுகேஷனிஸ்ட், இன்டீரியர் டெக்கரேட்டர், இப்படி பல பன்முகங்களை நீங்க கொண்டு இருக்கீங்க. நான் எழுத்தாளர் சரஸ்வதி ஸ்ரீனிவாசன் அவங்க கிட்ட இருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, இந்த எழுத்து பயணம் எங்க இருந்து நமக்கு ஏதோ ஒரு இடத்துல ஸ்பார்க் அடிச்சிருக்கும்ல, இதனால நான் ரைட்டர் ஆகணும்பா அப்படின்னு தோணிருக்கு. அந்த ஸ்பார்க் எங்க இருந்து வந்துச்சு? அது கண்டிப்பாக என்னுடைய தந்தை திரு துரோணன் எழுத்தாளர் அவர்கள் தான். சின்ன வயசுலேருந்தே அப்போ எல்லாம் நமக்கு பிரிண்ட் அவுட்லாம் கிடையாது, கார்பன் காப்பி வச்சு தான் எழுதுவாங்க. அவர் பெரிய எழுத்தாளர், ராஜாஜியால் பாராட்டப்பட்டவர். அப்போ அவர் எழுதும்போது என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கணும்னு என்னை வச்சு கார்பன் காப்பி பண்ண சொல்லுவார். அவருக்கு அதை எழுதி எழுதி நகல் எடுத்து எடுத்து எனக்குள்ளே தமிழில் ஒரு பற்றும் எழுதணுங்கிற ஆர்வமும் ஏற்பட்டது. அதனால சின்ன வயசுலேருந்தே சிறிய சிறிய துணுக்குகள், சின்ன கதைகள், கட்டுரைகள் அது மாதிரி எழுத ஆரம்பித்தேன். அது ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து பட்டிமன்றம், போட்டிகள் அதிலெல்லாம் சேர்ந்து ரொம்ப ஆர்வம் வந்ததுனால அப்படியே எழுத்துத்துறையாக்கிட்டேன். ஓகே, 200க்கும் மேற்பட்ட விருதுகள், அதை பற்றி சொல்லுங்கள். விருதுகள் நம்மளை ஊக்கப்படுத்துறதுக்கு தான். விருதுகள் கிடைச்சிடுது அப்படின்னு நம்ம நிறுத்த முடியாது, அது மேலே மேலே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஊக்கம்தான். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அதனால என்றைக்குமே நம்ம கடைசி வரைக்கும் படிச்சுட்டே தான் இருக்கணும். யாருமே முழுமை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால கண்டிப்பாக இன்னும் நிறைய கற்றுக்கிறதுக்கு இருக்குது. எஜுகேஷனிஸ்டாகவும் நிறைய செயல்களை நீங்கள் ஆட்டிட்டு இருக்கீங்க இல்லையா? அதாவது நீங்கள் உங்ககிட்ட முன்னாடி நான் பேசும்பொழுது நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, கடைசி பெஞ்ச்ல இருக்க மாணவர்களை முன்னாடி பெஞ்சுக்கு வர வைக்க முடியலனாலும் வாழ்க்கையில ஒரு முன்னாடி ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. அதை பத்தி சொல்லுங்க. அந்த பணி எப்படி இருந்துச்சு, என்னென்னலாம் நீங்க அதுல செஞ்சிருக்கீங்க? கண்டிப்பா நான் 41 வருடம் மாணவர்களோடய டிராவல் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லைஃப் அப்படின்னா ஸ்டூடெண்ட் லைஃப் தான். அதனால அப்போ மாணவர்களை நான் மாணவர்களா பார்க்க மாட்டேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸாகவும் என்னோட குழந்தைகளாகவும் என் கூடவே இருக்கிற ஒரு ரொம்ப நட்போட தான் பழகுவேன். இதே சேனலுக்கு நான் நிறைய காம்படிஷன்ஸ்க்கு என்னோட பிள்ளைகளை அழிச்சுன்னு வந்திருக்கேன். பேக் பெஞ்சில் இருப்பான் அவன், நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் விழிப்பான். ஃப்ரண்ட் பெஞ்சில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கை தூக்கி நான் ஆன்சர் பண்ணுறேம்பாங்க. ஆனால் தெரியாத குழந்தைகளை நாம் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை ஊக்குவிச்சு, அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை செய்ய வச்சு அதில் அவங்கள எக்ஸ்பர்ட் ஆக்கி, அதே மாதிரி மொழி தெரியாதவங்களை தமிழை கற்றுக் கொடுத்து ஸ்டேஜில் ஏற்றி ஒரு கம்பேரிங் பண்ணுற அளவு அவங்கள ட்ரெயின் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறதை நான் சேலஞ்சாக எடுத்துட்டு லைஃப்பில் அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் உலகம் முழுக்க பேண்டெல்லாம் நடத்திட்டுருக்காங்க, நிறைய துறையில் வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி கூட ஒரு ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணி உங்களால் இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் இருக்கேன், என்னால் பல மொழியை பேச முடியறது, எழுத முடியறது, கற்றுக்க முடியறது அப்படின்னு சொல்லும்போது அதை விட பெருமை வேறு கிடையாது. நாம் நம்ம என்னென்ன கொடுக்க முடியுமோ, சொசைட்டி நமக்கு என்ன பண்ணித்து அப்படின்னு கேட்காம நாம் சொசைட்டிக்கு என்ன பண்ணினோம், படித்ததுக்கு பலன் என்ன பண்ணினோம், ஒரு 10 மாணவர்களை சிறந்த மாணவர்களாக உருவாக்கினோமா, அதுதான் நம்ம வாழ்க்கையோட குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சின்னு தான் நான் எல்லாத்துலேயுமே செயல்படுவேன். ஓகே, இப்போ எனக்கு என்னன்னா, இன்றைய கால தலைமுறையினரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாசிப்பும் சரி எழுத்தும் சரி ரொம்ப ரொம்ப சொற்பமாக தான் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு எழுத்தாளராக நீங்கள் இதை பார்க்கும்பொழுது நமக்குள்ளே இருக்குல்ல, என்னடா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. இதை மேம்படுத்தணும், இன்றைய கால தலைமுறைகிட்ட இதெல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் இதெல்லாம் கடத்தி கொண்டு போங்க அப்படின்னும் பொழுது என்னென்ன சொல்லுவீங்க நீங்கள்? நீங்கள் கேட்குறது கரெக்டு. என்னென்னா முன்னாடி அப்படி ஒரு நிலைமை இருந்தது. இப்போ நிறைய தமிழ்ச்சங்கங்கள், அதாவது நம்ம கோவிட்
வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா எல்லாம் ஆன்லைன்ல, ஏன்னா எதுவுமே ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கல. அப்போ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நிறைய வந்தது. ஆன்லைன்ல வரும்போது நிறைய தமிழ் அமைப்புகள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போட்டிகள்லாம் நடத்தினாங்க. அதுல ஒரு பயந்த குழந்தை கூட ஆன்லைன்ல பேசும்போது தானே பேசுற மாதிரி அழகா பேசிடும். அந்த மாதிரி ஒரு பல மீட்டிங் அட்டன் பண்ணும்போது அவனுக்குள்ள ஒரு தைரியம் வருது. அப்புறம் ஸ்டேஜை வந்து ஃபேஸ் பண்ண முடியுது அவனால. அது மாதிரி ஒரு காலத்துல வந்து இப்போ ஐம்பெரும் காப்பியங்கள்னா என்ன அப்படின்னு சொல்ல தெரியாத இருந்த பசங்க இன்னைக்கு 1330 குறளை வந்து ஒரு 8 வயசுலயே சொல்லி அவார்டு வாங்குறான். அரசு அவார்டு வாங்குறான். அந்த அளவுக்கு வந்து அமைப்புகள்லாம் இப்ப நிறைய உதவி பண்றது. அதனால ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள நிறைய மோட்டிவேஷன் கிடைச்சு நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய நம்ம இதிகாசங்கள் எல்லாம் புரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய சங்க அமைப்புகள்லாம் நடத்தி மேலே மேலே கொண்டு வரதுக்கு முயற்சிகள் நிறைய எடுக்கிறாங்க. ஓகே. இப்போ வந்து நான் என்னன்னா ஒப்பனைக்குள்ள வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி வந்து நம்ம அழகா காமிச்சுக்கிறதுக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களை செய்யறோமோ, அதே போல நம்ம இருக்க இடத்தையும் நம்மளை சுற்றி இருக்க இடத்தையும் வந்து ரொம்ப அலங்கரிச்சு அழகா வச்சுக்கிறது ரொம்ப ஒரு அவசியமான விஷயம். அப்படி இருக்கிறச்ச எழுத்து பயணம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதுல இருந்து அப்படியே எக்ஸ்ட்ரீம் வெவ்வேறு மாதிரி இருக்குல்ல இந்த இன்டீரியர் டிசைன் அப்படிங்கிறது. அங்க இருந்து இங்க ஆர்வம் வந்ததுக்கு என்ன காரணம்? அதாவது அப்பா மூலமா எழுத்துத்துறையில வந்தேன் அப்படின்னா, அம்மா மூலமா இன்டீரியர் டெக்கரேஷன் படித்தேன். அந்த காலத்துல வந்து சொல்லுவாங்க, எல்லா வேலையும் கத்துக்கணும், செய்யாம இருக்கலாம், ஆனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அதையே வந்து நம்ம ப்ரொஃபஷனலா ஒன்று தெரிஞ்சுட்டாதான் நம்மால வந்து அதை நிலைநிறுத்த முடியும், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும். நம்ம என்னதான் தெரியும்னு சொன்னா கூட அதுக்கான ஒரு சிறப்பு படிப்பை படிக்கல அப்படின்னாக்க அதை நம்மளால நிலைநாட்ட முடியாது. அதனால வந்து நான் மேரேஜ் ஆன அப்புறமா பேப்பரெல்லாம் பார்த்து நிறைய போட்டு அப்ளை பண்ணினதில் எனக்கு ஸ்காலர்ஷிப்பில் கிடச்சிது இன்டீரியர் டிசைனிங். டெல்லி அகாடமியில் 11 சப்ஜெக்ட் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணேன். அதன் மூலமாக கிடச்சிது. எங்கள் அம்மாவுடைய பேஸ்மெண்ட்டில் தான் நான் இன்டீரியர் டிசைனிங் படித்தேன். அப்பா மூலமாக எழுத்தாளராக ஆனேன். அதே அப்பா தான் வந்து உனக்கு ஆசிரியர் தொழில் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. எஜுகேஷன் ஃபீல்டை சூஸ் பண்ணினேன். ஸோ கொஞ்சம் நம்மளால் முடிஞ்சதை வந்து நம்ம கொடுக்க முடியும். நமக்கு பிடிச்சதை எடுத்தோம்னா நம்மளால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். பிடிக்காததை வந்து ஒருத்தர் சொல்லி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதில் சாதிக்க முடியாது. அதனால அந்த துறையை தேர்ந்தெடுத்து அதில் என்ன முடியுமோ முதல்ல வந்து, அதாவது ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி இன்டீரியர் டிசைனிங் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஓ, இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் அப்படின்னாலே எக்ஸ்பென்சிவ், வசதி இருந்தால் தான் முடியும், யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இது என்னன்னா, நம்ம எப்போதுமே வீடு கட்டினா கபோர்ட்ஸ் போடுறோம், கிச்சனில் ஷெல்ஃப் வைக்கிறோம், எல்லாம் வைக்கிறோம். அதை வந்து ப்ராப்பராக அந்த இடத்துக்கு பொறுப்பானதா, அந்த இடத்துக்கு உகந்ததா, அதை அழகுபட அமைக்கிறது அப்படிங்கிறது தான் இன்டீரியர் டிசைனிங் அப்படிங்கிறது. அதாவது ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேவையானதை சரியான இடத்துல சரியான விதத்தில் அமைக்கணும் அப்படிங்கிறது இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால அதை வந்து நான் முதல்ல மேகசின்ஸ்லாம் தொடர எழுதின்னு வந்தேன். சேனல்ஸ்லாம் அது நிறையா கொடுத்துன்னு வந்தேன். லைவ் வந்து ஷோரூம்ஸ் எல்லாம் பண்ணி காமிச்சுட்டு இருந்தேன். அப்போ பண்ணும்போது நிறைய அவேர்னஸ் கிடச்சிது. நிறைய பேர் வந்து அதெல்லாம் எடுத்து தொடராக பண்ணி வச்சுட்டு இருக்காங்க என்னோட ஆர்டிகிள்ஸ் எல்லாம். அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி தான் இன்டீரியர் டிசைன் அப்படிங்கிறது வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஓகே, ஓரளவுக்கு மேபி நார்மலா இருக்கலாம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்க்க போனா நீங்க சொன்ன மாதிரி வசதி படைத்தவர்கள் தான். அந்த காலகட்டத்துல நீங்க வந்து இன்டீரியர் டிசைன் ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சு அதுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுதும் பொழுது போதுமான வரவேற்பு அந்த ஆர்டிகலுக்கு கிடைச்சதா? நிறைய கிடைச்சது. ஏன்னா நான் எழுதினதே வந்து ரொம்ப ஹைலி நம்ம ஸ்பெண்ட் பண்றவங்களுக்கு தான் அப்படின்னு எழுதல. நான் வந்து மிடில் இன்கம் குரூப்புக்கும் ஒரு எளிய முறையில, அதாவது நாமையும் நம்ம சுற்றுப்புறத்தையும் அழகா வச்சாலே அதுவே பெரிய இது. முதல்ல வந்து நம்ம சாமானெல்லாம் வாங்கி அழகுபடுத்துறதை விட இருக்கிறத எப்படியெல்லாம் பராமரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் எழுத நினச்சேன். ஏன்னா கடல் லெவல் வரைக்கும் அது ரீச் ஆகணும் அப்படின்னா நாம் வந்து அதை சிம்பிளாக எளிய முறையில் கொடுத்தா தான் எல்லாராலையும் முடியும். பெரிய பங்களா எல்லாராலையும் முடியாது. ஒரு குடிசையில் இருந்தால் கூட அதை அழகாக தொடச்சி கோலம் போட்டு 4 செடிகளை வச்சு பார்க்கும்போது அதுவும் ஒரு அழகு தான். தூய்மை, ஆரோக்கியம் அப்படிங்கிறத தான் கருத்தில் கொண்டு வந்து நம்ம அதுக்கப்புறம் வேண்டியதை மேலே செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக எளிய முறையில் எழுத ஆரம்பித்தேன். அது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. அது ஓகே. இப்போ வந்து கிச்சன் எல்லாம் இருக்குல்ல, பெண்கள் இப்போ வந்து என்னதான் பெண்கள் வளர்ந்து போனாலுமே அவர்கள்னு ஒரு ரசிச்சு ஒரு இடத்துல இருப்பாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் கிச்சன். அந்த கிச்சன் வந்து நிறைய ரொம்ப எப்படி சொல்றது, சுலபமா கரைப்படியக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்த எப்படி அழகா வச்சுக்கலாம், ஆனா வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன பொருட்களை பயன்படுத்தி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எவ்வளவு அழகா வந்து அவங்களுடைய கிச்சன் அமைச்சுக்கலாம்?
கிச்சன் அப்படின்னா ஹார்ட் ஆஃப் த ஹவுஸ் அப்படிம்போம். ஏன்னா விமனுக்கு வந்து ஹார்ட் ஆஃப் த ஹவுஸ் தான் அது. இப்போ இருக்க காலகட்டங்கள்ல மென்னுக்கும் விமனுக்குமே சரி சரி ஆமா, பங்கு இப்ப இருக்கு. வந்து சரி பங்கு, அதுதான் சொல்ல வரேன் நானு. 2 பேருக்கும் இப்ப ஈக்குவல் தான். அதனால கண்டிப்பா இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதுக்கு. ஏன்னா முன்னாடி வந்து அந்த காலம் அது பெண்களே வந்து இருந்ததுங்கிறது. இப்ப வந்து எல்லாத்துலயும் சரிசமம் இருக்கிறதுனால 2 பேரும் பார்த்து அந்த கிச்சன் அமைக்கலாம். நாமே வந்து சூஸ் பண்ணி பொதுவா வந்து நம்ம ஹைட்டை பொறுத்து மேடைகள் அமைச்சுக்கலாம். அந்த சிங்க்குங்கிற கையலம்புற இடம், ஸ்டவ் வைக்கிற இடம், ஃப்ரிட்ஜ் வைக்கிற இடம், இது 3 வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் அமைஞ்சுது அப்படின்னு சொன்னால் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் கம்மி கிச்சன் உள்ள அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. பொதுவாக வந்து ஒரு நாளைக்கு நம்ம 4 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 24 மணி நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் அது எவ்வளோ வருஷங்கள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அதனால கண்டிப்பாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நாம் எம்பி பொருட்களை எடுக்கும்போது அது நம்மால் ஈஸியாக எம்புற அளவுக்கும், அதே சமயம் குனியும் போது நமக்கு வந்து உடல்நிலை பாதிக்காத அளவுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியும் நாமே நம்ம கிச்சனை அமைச்சுக்கணும். முடிஞ்ச வரை எத்தனை மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம், அவங்களுக்கு எவ்வளோ திங்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த நம்ம ரஃபாக பேப்பரில் குறிச்சுண்டு கால்குலேட் பண்ணி போதிய ஷெல்ஃப்ஸை அமைச்சுக்கலாம். ஆனால் இப்போ வந்து நமக்கு எல்லாமே பில்டர்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. எந்த பில்டரும் ஃப்ளாட்டில் வந்து எவ்வளோ சின்ன இடமா இருந்தாலும் நமக்கு வேண்டியதை சொல்லிட்டோம்னா எல்லாமே அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அது ரொம்ப இந்த காலத்துக்கு வந்து ரொம்ப வசதியான இதுவாக இருக்குது, அமைப்பாக இருக்குது. ஓகே, இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறோம் அப்படின்னா நம்மளுடைய கண்ணுக்கு முதல்ல தென்படுறது இந்த வந்து ஹால் தான் இருக்கும். அதோடைய கலர் காம்பினேஷன் பார்க்கும்பொழுதே ஒரு மாதிரி நமக்கு அட்ராக்டிவா இருக்கும். கலர் காம்பினேஷன் வந்து இந்த வெதர் எல்லாம் பொறுத்துமே அது வந்து பண்ணணும், யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹால்க்கு இந்த கலர் அடிச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி ரிச் லுக் கொடுக்கும், இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா என்னென்ன கலர் நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க? கலர் வந்து பொதுவாக நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷனை நம்ம பார்த்துக்கலாம். அதாவது இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் என்ன பண்ணுவாங்க, ஹால் ஃபுல்லாக நல்ல டார்க் பெயிண்டிங்லாம் போடுறாங்க. ஏன்னா அங்கே ஃபுல்லாக வருஷம் முழுக்க பனி, அதனால அங்கே பாதிக்காது. ஆனால் நமக்கு வந்து ஹீட் ஜாஸ்தி, அதனால நம்ம ஹீட்டை அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு ஓரளவு லைட் கலர்ஸ் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து இப்போ ஃபேஷனுங்கிற பேரில் என்ன பண்ணுறோன்னா ஒரு வால் டெக்ஸ்சர்னால் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அதே காம்பினேஷனில் மற்ற வால்ஸ் வந்து லைட்டர் கலராக இருக்கும். அந்த மாதிரி வந்து கோட் கொடுத்துக்கலாம். நிறைய வந்து வால் பிக்சர்ஸ் கூட இருக்குது, அதே மாதிரி வந்து வால் பேப்பர்ஸ் இருக்குது, வால் கிளாத்ஸ் இருக்குது. நிறைய ஐட்டம்ஸ் வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் டே டு டே நிறைய வருது. அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பண்ணிக்கலாம். பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் கூல் கலர்ஸ் வந்து நமக்கு நல்லது எப்போதுமே. ஏன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்குறோம் அப்படின்னா வாழ்க்கையில் 3ல் 1 பகுதி வந்து நம்ம அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்ம அந்தரங்கங்கள்லாம் அங்கே தான். அதனால எல்லாமே அங்கே நடக்கிறதுனால, பர்சனல் மேட்டர்ஸ்லாம் நடக்கிறதுனால அந்த இடத்த கொஞ்சம் பார்த்து நம்ம அமைச்சுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ வந்து ஒரு புது வீடு ஒருத்தவங்க கட்டியிருக்காங்க. என்னுடைய பட்ஜெட் வந்து ஒரு 5,000க்குள்ளே தான். அதுக்குள்ளே என் வீட்டை வந்து நான் அலங்கரிக்கணும். 5,000ங்கிறது அதிகபட்சம், மேக்ஸிமம் 5,000. அதுக்குள்ளவே என் வீட்டை அலங்கரிக்கணும் அப்படின்னா என்னென்ன பொருட்கள் எல்லாம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க அந்த வீட்டை அலங்கரிக்க? 5,000 அப்படிங்கும்போது இப்போ வந்து அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் ரிச் கார்பெட் போடுமா, உல்லன் கார்பெட் போடணுமா, அவங்களால போட முடியாது. ஏன்னா மினிமம் 20,000 அப்படிலாம் ஆகும். அதனால அந்த இடத்துல வந்து நம்ம பொதுவாக வந்து நான் ஓவன் கார்பெட்ஸ்ன்னு இருக்குது. அது வந்து ரோல் லைக் கார்பெட்ஸ். அது நம்ம மீட்டர் வந்து கனெக்ட் பண்ணி ஹாலில் சென்டர் கட் பண்ணி வாங்கி போட்டுக்கலாம். நமக்கு வேண்டிய அளவில் கிடைக்கும். அதே மாதிரி வந்து அது நான் ஓவன் இல்லாமல் வந்து நமக்கு லினோலியம்லாம் கிடைக்கிறது, அது வாங்கி தரையோட பேஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. அது மாதிரி நிறையா வந்து இப்போ வந்து நம்ம சில்க் சாரி வாங்க முடியல, நல்ல ஜுவல்ஸ் வந்து எவ்வளோ விலை கொடுத்து நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னா நிறைய இமிட்டேஷன்ஸ் வந்து நல்ல கோல்டை விட அழகழகாக கிடைக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சீப்பர் ரேட்லேருந்து ஹை குவாலிட்டி வரைக்கும் கிடைக்கிறது. நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி போட்டு நம்ம அழகாக பார்த்துக்கலாம். இப்போ வால் வந்து எட்ஜஸ் எல்லாம் வந்து நமக்கு அழுக்குப்படுறது, அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இப்போ வால் ஸ்டிக்கர்ஸ் வந்து பிவிசியில் கிடைக்கிறது. அதை வாங்கி அந்த எட்ஜஸ்லாம் ஒட்டிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அட்ராக்டிவாக இருக்கும். எப்படிப்பட்ட இடத்தையும் வந்து அழகுபடுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மெட்டீரியல்ஸ் வந்து இன்னைக்கு கிடைக்கிறது. ஓகே, இப்போது சொந்த வீடு அப்படின்னும் பட்சத்தில் நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீட்டை வந்து அமைச்சுக்கலாம். ஆனால் வாடகை வீடு அப்படின்னும் பொழுது ஹவுஸ் ஓனர்ஸோடைய
என்ன ஒப்பீனியன், அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதை அடிப்படையா வச்சுதான் நம்மளுடைய வீட்டையே நம்ம அமைச்சுக்க முடியும். இடமுமே ரொம்ப பற்றாக்குறையா அப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல பூஜை அறைகளுக்கெல்லாம் தனிப்பட்ட ஒரு இடம் ஒதுக்கி இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான இடத்துல எப்படி வந்து அழகாவும் வச்சுக்கணும், வரவங்க வந்து என்ன இப்படி இருக்கு அப்படின்னு முகம் சுளிக்காத வகையிலும் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? அதான் இப்போ வந்து நம்ம வாடகை வீடு அப்படின்னா முடிஞ்ச வரை வந்து நம்ம எடுத்துட்டு போகக்கூடிய வசதியில தான் வச்சுக்கணும். அங்க நம்ம இன்பில்ட் பண்ண முடியாது. நம்ம வால் ஹேங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். தனியா பண்ணி வந்து வால்ல அட்டாச் பண்றது, அந்த மாதிரி பண்ணி நமக்கு வேண்டாம் அப்படிங்கும்போது வேற வீட்டுக்கு போறோம் அப்படின்னா கைட்டு எடுத்துட்டு போற மாதிரி பண்ணிக்கலாம். அல்லது வந்து நம்ம தனி நிறைய ரெடிமேட்ஸ் வந்து இப்போ பூஜா அலமாரிஸ்லாம் கூட கிடைக்கிறது, நிறைய கிடைக்கும், ரொம்ப அழகா இருக்கு அதெல்லாம். அந்த மாதிரி வாங்கி நம்ம இடத்துல எவ்வளோ, முதல்ல இடத்த வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டு எந்த இடத்துல எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்து வைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கடையில் போயிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ரெடிமேட்ஸும் கூட நிறைய கிடைக்கிறது, எல்லாமே இப்போ ரெடிமேட்ஸ் கிடைக்கிறது. இந்த காட்டை ஒருத்தி நமக்கு சைட் டேபிள், அதே மாதிரி வந்து ஹாலுக்கு பூஜை, ரெடிமேட் கபோர்ட்ஸு, ஷோகேஸ் யூனிட்ஸ் எல்லாமே ரெடிமேடும் கிடைக்கிறது. நம்ம அது மாதிரி வாங்கிட்டோம்னா நமக்கு வந்து ஓன் ஹவுஸ் இல்லையே, நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்காமல் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணாமல் நமக்கு வேண்டியதை வச்சு அதே வந்து டிஸ்மாண்டில் பண்ணுற அமைப்பெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கலாம். ஓகே மேம், ரொம்ப அழகாக பேசுனீங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னென்னா, நிறைய இடத்துல வந்து நீங்கள் பணியாற்றிருக்கீங்க, நிறைய ரோல் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இப்போ வந்து ஒரு பெண்ணாக வந்து இப்போ என்ன தான் வந்து எல்லாரும் ஈக்குவல், என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு பெண்ணாக இத்தனை ஆண்டுகளை கடந்து வந்திருக்கீங்க. ஏதாவது ஒரு இடத்துல சோர்ந்து போயிட்டு என்னென்னா இப்படியெல்லாம் நடக்குது, போதும் என்னுடைய கெரியர் எல்லாத்துக்கும் நான் முற்றுப்புள்ளி வச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி முற்றுப்புள்ளி வைக்க நினைத்த தருணம் இருக்கா? நினச்சதே இல்லை. நமக்கு முடிகிற வரைக்கும் நம்ம செய்யணும். அதாவது குடும்பம்னா 4 பேர் சொல்லுவாங்க, 4 பேர் செய்வாங்க. நம்ம வந்து வாழ்க்கையில் சாதிக்கணும்னா எதையுமே கண்டுக்காம தான் முன்னாடி வரணும். அந்த மாதிரி வந்து குட் பிளானிங் இருக்கணும். ஒரு வேலை செய்யும்போது இன்னொரு வேலை வந்து கிளாஷ் ஆகக்கூடாது. இப்போ நாளைக்கு ஸ்கூல் எக்ஸாம்ஸ் இருக்குன்னா நான் அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். அதை முடிச்ச அப்புறமா தான் அடுத்தது நமக்கு என்ன அப்படின்னு யோசிக்கணும். அப்போ நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா நம்ம தனியாக ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும். ஒன்னோட ஒன்று சேர்த்து பண்ணும்போது தான் நமக்கு கிளாஷ் ஆகும்போது நமக்கு டென்ஷன் வரும். அப்பா இது எதுக்கு அது எதுக்குன்னு தோணும். அந்த மாதிரி இல்லாமல் எந்த வேலையுமே நல்ல பிளானிங் பண்ணி யோசிச்சு பண்ணினோம்னா கண்டிப்பாக நம்மளால முடியும் நமக்கு. ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறதுல கிடைக்கிற சந்தோஷம் வந்து நமக்கு வேற எதுலேயும் கிடைக்கிறது இல்லை. அப்படி ஓகே, நீங்கள் வந்து ஒரு சில காலம் வந்து ஊடகத்துறையிலையுமே பணியாற்றிருக்கீங்க, மீடியாவில் இருந்திருக்கீங்க. பெண்கள் மீடியாவுக்கு வரும்பொழுது வந்து நிறைய விதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கடந்து வந்த பாதைகளை வச்சு அப்படிப்பட்ட ஒரு பெண்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை வந்து கம்பேர் பண்ணி இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? அதாவது சொல்கிறவங்க சொல்லுவாங்கம்மா, ஆனால் வந்து அவங்களுக்கே அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா அது மறந்து போகும். அப்போ அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஓஹோ இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரையுமே வந்து இப்போ எனக்கே எத்தனையோ பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கும். நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், நம்ம சேஃபாக பண்ணணும். நம்மள சேர்ந்தவங்க, நம்ம ஹஸ்பண்டோ நம்ம அப்பா அம்மாவோ திருப்தியாக இருந்தாங்கன்னா அது போகிறோம் நமக்கு. நம்ம மனசாட்சி தான் நமக்கு ஜட்ஜு. அது வரைக்கும் இருந்தோம்னா நம்மளால் சாதிக்க முடியாது இல்லை, அப்படியே நம்ம ஒதுங்கி போக முடியாது. ஏன்னா இந்த காலத்தில் நம்மளால் என்ன முடியுமோ அதை சாதிச்சாதான் வாழ்க்கையில் மேலே மேலே வர முடியும். இது காம்படிட்டிவ் வேர்ல்டு இல்லையா? அதனால நிறைய பண்றதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இறுதியா ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஐகானிக் ஆஃப் த விமன் அந்த அவார்ட், அதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்குமே ஒவ்வொரு அவார்ட் ஸ்பெஷலா இருக்கும் பொழுது இது வந்து நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலா இருக்கும். 200க்கும் மேற்பட்ட விருதுகள் வாங்கினாலும் இதுக்குன்னு உங்க வீட்டுல ஒரு தனி இடம் கொடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த விருது வாங்கின மூமெண்ட் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா அது ஒரு நான் நினைக்க முடியாத இதுதான். அதாவது 2021ல் ஃபுல்லாக வந்து நம்ம கோவிட்ல இருந்தோம். ஓகே, ஸோ எல்லாம் அப்போ லாக்டவுனில் அந்த டைட்டில் வந்து தாதா சாஹேப் பால்கே அவருடைய மிஸ்ஸஸ் பேரில் சில அவார்ட் கொடுத்தாங்க. தாதா சாஹேப் வந்து ஃபாதர் ஆஃப் சினிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பாப்புலர் ஆயிட்டார். அவருடைய அவார்டு வந்து சினி ஃபீல்டுக்கு போகிறது. ஸோ அவங்க மிஸ்ஸஸ் பேரில் அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்களாம். நீங்கள் கேட்ட மாதிரி விமன்னா அவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு. அந்த காலத்தில் கரண்ட் கூட இல்லையா, 20 பேரா அவங்க வீட்டில் அவ்வளோ பேருக்கு சமைச்சு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்களாம். ஆனாலும் அவரோட வந்து கோஆர்டினேட் பண்ணி எல்லாத்துக்கும் முன்னாடி வந்திருக்காங்க. அவங்க பேர் வந்து பேசப்படலை. அதனால அவங்க பேரில் அவங்க ஃபேமிலியில் வந்து நல்ல இதை மாதிரி பண்ணுற பெண்களை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுனால கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து ரெஸ்யூம்ஸ் கேட்கும்போது 3000 பெண்கள் 50 நாடுகளில் 3000 பெண்கள் பேரை செலக்ட் பண்ணாங்க. அந்த 3000ல் 100 பெஸ்ட் எடுத்தாங்க.
அதில் நான் ஒன்று. ஸோ அது வந்து ஒரு 5 மணி நேரம் வந்து லைவாக நடந்தது ப்ரோக்ராமு. அது வந்து ஆன்லைன் தான், ஆன்லைனில் நடந்தது. அதுக்கப்புறம் இன்டர்வியூ பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா 50 நாடு 3000 பேரில் வந்து நம்ம பெஸ்ட்டு 100ல் இருக்கோம் அப்படின்னா அது கடவுளோட கொடுப்பனை. ஸோ நம்ம என்ன செஞ்சாலும் எங்கேயோ யாராலேயோ அது கண்காணிக்கப்படுகிறது அப்படிங்கிறது உண்மை. அப்படின்னு நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னா அதனோட பலன் என்னைக்கோ ஒரு நாள் எங்கேயோ நமக்கு கிடைக்குங்கிறது தான் உண்மை. டாப் ஐகானிக் உமன் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு கொடுத்தாங்க. உங்ககிட்ட பேசும்பொழுது நிறைய விஷயம் என்னால் பர்சனலாக எடுத்துக்க முடிஞ்சிச்சு. உங்களுடைய பயணம் மென்மேலும் தொடரட்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய சார்பாகவும் எங்கள் வசந்த் தொலைக்காட்சியின் சார்பாகவும் மனமாற வாழ்த்துறேன். நன்றி மேம். நன்றி. இந்த இனிய வாய்ப்பை தந்த வசந்த் தொலைக்காட்சிக்கும் தங்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம். நன்றி மேம்.